வணக்கம் இசை உறவுகளே. இன்று நம்முடைய முதல் பதிவாக காண இருப்பது ஒரு சிறிய கையடக்க ப்ளூடூத் செட்டை பற்றி தான். இந்த செட்டோடைய பேர் பார்த்திங்கனாக்கா ராக் மியூசிக் என்ஜாய் லைஃப். இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள எஃப்எம் சூப்பர் ரேடியோ. இன்னொரு மாடல் நம்பர் பார்த்திங்கனாக்கா RMBT 614 FM. இது செட்டு பார்த்திங்கனாக்கா ப்ளூடூத்து இணைந்த ஒரு அருமையான கையடக்க செட்டு. இது வந்து ஒரு புதிய செட்டு தான். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே. அதேமாரி இன்பில்ட்டாக வந்து இதில் பேட்ரி இருக்குது. நம்ம மொபைல் சார்ஜர் ஊற்றி சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு நம்ம வெளியே எடுத்துன்னு போய்ட்டு எங்கே ஒன்று யூஸ் பண்ணலாம். இந்த செட்டை பற்றி ஒரு முழுமையான ரிவ்யூ இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அப்படியே இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், அது பார்த்துங்க. செட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இது அப்படியே இதனுடைய சைடு வியூ பாருங்கள். இதில் சப்போர்ட் என்னென்ன சப்போர்ட் பண்ணுங்கன்னு போட்டிருக்கான். சப்போர்ட் ESP, TF ப்ளேபேக்கு, சப்போர்ட் ஹெட்செட்டு, ஹை கெப்பாசிட்டி பேட்ரி, த சவுண்ட் இஸ் லவுட் அண்ட் கிளியர், சூப்பர் ரேடியோ. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே அதை பற்றி டீட்டெயில்டாக போட்டாங்க. அவ்வளோதான். இது அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் எவ்வளோன்றது 4.2, இம்பிடன்ஸு 4 ohms, ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து 5 வாட்டு, MP3 பிட் ரேட் போட்டிருக்காங்க, 8K BPS, 320K BPS, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸு, சிக்னல் ரேஷியோ, நாய்ஸு, டிஸ்டார்ஷனு, ரிசீவிங் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, அதாவது ரிசீவிங் ஃப்ரீக்வன்சினா FM 87 MHzலேருந்து 108 MHz வரைக்கும். சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ, பேட்ரி இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்ரி பற்றி போட்டிருக்காங்க. 3.7 வோல்ட்டில் 1200 mAh உள்ளது. ஓகே, இப்போ இதை பற்றி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். இது ஒரு புது செட்டு தான். இது பாருங்கள், பேக்கிங்கோடவே இருக்குது. நம்ம அப்படியே பார்ப்போம். இதோட இந்த ப்ராடக்ட் மேனுவல் கூட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி ஃபங்க்ஷனல் டிஜிட்டல் லாம்ப் பேர் வச்சுருக்கானுங்க. இது எப்படி இது யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி அது போட்டிருக்காங்க. ஓகே, இதை வச்சுருவோம். நம்ம செட்டை பற்றி பார்ப்போம். பாருங்கள், ப்ளூ கலரில் ஒரு ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக அப்படி நம்ம ஒரு கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம், அந்தளவுக்கு ஒரு எளிமையான செட்டு தான். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ உள்ள மாதிரி இதில் ஒரு ஆண்டனா கொடுத்துட்டாங்க. சின்ன ஒரு ஆண்டனா, டெலஸ்கோபிக் ஆண்டனா எஃப்எம்முக்காக. இதில் நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா சார்ஜிங் போர்ட், இது சார்ஜர் போட்டுக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா இதில் வந்து மெமரி கார்டு ஸ்லாட்டு, மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது வந்து ஹெட்செட்டு, நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்கணுன்னா 3.5 mm உள்ள ஜாக் போட்டு இதில் பாட்டு கேட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைனா செட்டு தான். இது மாடல் நம்பர் இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேட்டரி என்ன யூஸ் பண்ணணும், DC வந்து எவ்வளோ பேட்டரிக்கு, இது எல்லாம் போட்டிருக்காங்க. இல்லை உங்களுக்கு அந்த பேட்டரி காட்டுறோம் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க. இதில் இதுதான் ஒரு சிங்கிள் பேட்டரி தான். இது பாருங்கள், அந்த உங்களுக்கு பிரிச்சே காட்டுறோம் பாருங்கள். அவ்வளோதான், ஒரே ஒரு சிங்கிள் பேட்டரி தான். அதில் பாருங்கள். இதில் வந்து ஆக்சுவலாக இதில் கொடுத்துக்கிறது வந்து 4300 mAh போட்டிருக்காங்க. இது அதன் பிறகு நம்ம வேறு ஒன்று வாங்கினது. பட் இந்த செட்டோட வந்தது வேறு பேட்டரி. இது வந்து நம்ம தனியாக வாங்கின பேட்டரின்னு வச்சுக்கலாம். இது 4300 mAh போட்டிருக்கான். பட் எந்த அளவுக்கு அது தெரியல. ஆனால் 3.7 வோல்டேஜில் ஒர்க் பண்ணக்கூடியது சிங்கிள் பேட்டரி தான். இதை நம்ம போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நான் வந்து அப்புறமா சார்ஜ் பண்ணி காட்டுறேன். இந்த பேட்டரிலாம் நமக்கு வந்து ஈஸியாக மார்க்கெட் அவைலபிள் தான். இது நம்ம வீணாகிட்டால் கூட வேறு பேட்டரி வாங்கி போட்டுக்கலாம், மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஓகே, இது நம்ம வந்து படிப்படியாக இதை வந்து ஆப்ரேட் பண்ணுவோம். டெலஸ்கோப் என்ன பார்த்துட்டிங்க. இப்போ செட்டை ஆன் பண்ணிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ஆஃப் சுவிட்ச். இது தான் இந்த ஒரு நேர் போட்டுருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்சு. இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு பென்ட்ரைவ் போட்டு பாட்டுக்குன்னா டைரெக்டாக எத்தனை சாக் வேணும் அப்படின்றதுக்காக செலக்ட் பண்ணுறது இது. இது வந்து வால்யூம் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ்ஸு நெக்ஸ்ட் சாங், இது 2 பட்டனும். இது வந்து மாடலு, ப்ளூடூத் மாடலா, எஃப்எம்மா, பென்ட்ரைவா, மெமரி கார்டா, அந்த மாதிரி மாடல் செலக்ட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி உள்ள அமைப்புன்னு வச்சுங்களேன். இப்போ நான் உங்களுக்கு செட் ஆன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தாலே ஆன் ஆகிடும். Welcome to rock music. FM mode. டேரெக்டாக எஃப்எம் மோடு போயிடுது. ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து எல்இடி பல்ப் இருக்கிறதுல எஃப்எம் நமக்கு கிடைக்காது. மற்றதை நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். எஃப்எம் போகணுன்னா நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகணும். உள்ள ரூமுக்குள்ளே எல்இடி பல்பில் எஃப்எம் வராது. வெளியில் இருந்து கூட தான் ஆப்ரேட் பண்ண முடியும். நம்ம மோடை வந்து அடுத்த மோடுக்கு போய்டும். இது ப்ளூடூத் மோடு. FM mode. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பென்ட்ரைவ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் போட்டு ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். ப்ளூடூத் அப்புறம் செக் பண்ணிக்கலாம். USB driver mode. ஓகே, நம்ம வந்து பாஸ் பண்ணாக்கா இது ஒரு லைட் ப்ரெஸ் கொடுத்தா பாஸ் ஆகிடும். ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு டோட்டலாக ஆஃப் பண்ண தேவையில்லை. லாங் ப்ரெஸ் கொடுத்தா ஆஃப் ஆகிடும். பாஸ் பண்ணால் ஒரு 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 ப்ரெஸ் கொடுத்தா பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி ஆன் பண்ணுற பாருங்க. உங்களுக்கு இது நெக்ஸ்ட் சாங் போயிடும். அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ். ப்ரீவியஸ் ஓகே, இதுதான் பாஸ். இது அதே மாதிரி சவுண்டு கீழே உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. லாங்கு திருப்பி ஆன் பண்ணுவோம், குறைச்சிக்கலாம். ஓகே, இது சவுண்டு வந்து இது லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா சவுண்டு வந்துடும் உங்களுக்கு. இதில் ப்ளஸ் இது இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா சவுண்டு ஏறிடும். இதை மைனஸ் லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவும் போட்டாச்சு. அடுத்து நான் ஒரு ப்ளூடூத் வந்து உங்களுக்கு இது கூட போட்டு செக் பண்ணி காட்டுறேன் இருங்க. ப்ளூடூத் பார்த்திங்கனாக்கா இப்போ இதில் நம்ம வந்து ஒரு ப்ளூடூத்து போட்டு பார்ப்போம். இது இந்த செட்டோட தான் நம்ம இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து இதை நம்ம கனெக்ஷன் கொடுத்து பார்த்து ப்ளூடூத் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே ஓகே ப்ளூடூத் ஒர்க் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா அடுத்ததில் நம்ம வந்து ஒரு பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிறத பற்றி நம்ம ஒரு கனெக்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு. இப்போ ஆக்சுவலாக ஒரு அடாப்டர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இந்த ஒயர் பாருங்கள், அடாப்டர் போட்டு ரெடியாக இருக்குது. ஒரு மொபைல் அடாப்டர் தான், அந்த மாதிரி டைப் அடாப்டர் தான். இதுக்குன்னு இந்த ஸ்பெஷலைஸ் பின்னு பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த பி டைப்புக்கு முன்னால் ஒரு டைப்பான பின்னு ஒன்று கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் பாருங்கள். பி டைப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ஸ்பெஷலைசர் பின். இது இந்த டைப் பின்னு பேர் தெரியல எனக்கு, ஏ டைப்போ இல்லை வேறு எதான்னு தெரில. இது ஆக்சுவலாக ஆரம்பத்தில் வந்துச்சு இந்த பின்னு, கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். மொபைல் கூட யூஸ் பண்ணாங்க இது ஆரம்பத்தில். அதன் பிறகு தான் கொஞ்சம் அந்த யூஎஸ்பி வந்து மைக்ரோ மாதிரி கொண்டு வந்தாங்க சின்னதாக. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இது நம்ம வந்து சார்ஜ் போட்டு காமிக்கிற முறைங்களுக்கு இந்த பின்னு கரெக்டாக இதுக்கு உட்காரும். இது பேட்டரி சார்ஜ் தான். இதை மேலே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஃப்ளிக்கரிங் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் பாருங்கள், மேலே டாப்பில் பாருங்கள், வந்து நின்று ஏறிது பாருங்கள். இப்போ இது பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதை நான் எடுத்த உடனே நின்றுடும் பாருங்கள் அந்த லைட்டிங். அப்படி நிற்க பார்த்தீங்களா, பேட்டரி ஃபுல்லாக இருக்குது. அது ஆக்சுவலாக ஃபுல்லாக காட்டுது பாருங்கள். இது நம்ம போடும்போது மட்டும் அந்த ஃப்ளிக்கரிங் ஆகும். அப்போனா பேட்டரி சார்ஜ் ஏறிக்குதுன்னு அர்த்தம்.
லைட்டு கூட ஆஃப் பண்ணிட்டு காட்டுற மாதிரி சார்ஜ் ஆகிறது காட்டுதுங்களா. எடுத்துட்டாக்கா அப்படியே நிற்கும். அவ்வளோதான். இதுதான் செட்டு. இது ப்ளூடூத்லேயே திருப்பி நம்ம இன்னொரு சாங்ஸ் வேணால் போட்டு பார்க்கலாம் எப்படி இதுன்னு பார்க்கலாம். அடுத்தது மாத்திரம் பாருங்கள். என தென்னக ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் தெரிவித்திருக்கிறார். ஓகே, பார்க்குறாங்க அப்படின்றதையும் இது இந்த செட்டை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்டாக ஃபுல்லாக சொல்லிட்டோம். உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான செட்டு. இது நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப காம்பேக்ட்டு. கையில் வந்து அவங்களாம் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சார்ஜ் போட்டு கையில் எடுத்துகிட்டு போகலாம். மொபைல் போட்டு நம்ம மொபைலில் பேட்டரி சீக்கிரம் போய்டும்னு ஒரு பயம் இருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். தனியாக இதுக்குன்னு மெனக்கிட்டு எங்களா இடம் பற்றாது அந்த மாதிரிலாம் நினைக்க தேவையில்ல. அதில் தெரியும் உங்களுக்கு ஒரு கை அடக்கம் தான், அவ்வளோதான். அது சின்னதாக இருக்கும்னு வச்சுங்களேன். நல்ல ஒரு அருமையான செட்டு. பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு நான் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை வந்து ஆல்ன்ற ஆப்ஷன் வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.